எண்டிச்ச காலத்தையே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பான். ஒரு பொண்ணு கழுத்தில் காயமாக இருக்கிற மாதிரி என்னை விட்டுட்டு போகுன்னு சொல்லும். ஆனால் வந்து அவன் போகிற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே தான் நிற்பான். அந்த மாதிரி வீடியோ போட்டான்ல, இப்போ அதுக்கு சொல்கிறேன். இவர் கழுத்துக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு காயம் இருக்கும், புரியுதா? புரியுதா சக்காலத்தி? அந்த இடத்துல கழுத்துக்கிட்டே எனக்கு ஒரு காயம் இருக்கும். புரியுதா? இப்போ யாருக்காக அந்த வீடியோலாம் போட்டான்னு இப்பயும் சொல்கிறேன். அவன் என்னை விட்டு போகமாட்டான்டி, புரியுதா? நான் திட்டுறேன்னு அவன் கோவத்தில் தான் திட்டுறேன்னு அவனுக்கு தெரியும். அவன் மேலே எனக்கு கோவமே கிடையாது, ஓகேவா? அவன் ஏதோ பேசியிருக்கலாம், யார்ட்டையோ ஒரு சிலர்கிட்ட ஒன்று ரெண்டு கிட்ட பேசியிருக்கலாம். ஆனால் இவன் போடுற வீடியோவால் தான் எனக்கு இப்போ நெஞ்சு வலியே வருது, புரியுதா சிஸ்டர்? அவன் நான் அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன். இவ பண்ணுற வேலை தான் எவ்வளவுமே எனக்கு கடுப்பேற்றுறது இவ தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் திட்டிட்டு முட்டுட்டனா, அவன் வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டு போயிட்டானா, அதோடு முடிஞ்சு போச்சா? யாரால் திட்ட ஆரம்பிக்கிறேன்? நீ சேனலை விட்டு வெளியே போ, புரியுதா? அவ்வளோதான் சொல்லிவிட்டா. அவனை நினச்சி இனிமேல் நீ ஒரு வீடியோ கூட போடக்கூடாது. ஆமாம், போட்டேன்னா இல்லை நான் அப்படி தான் போடுவேன்னா உன் அட்ரஸ் அப்படியே என் செல்லுக்கு அடிச்சு விடு. நீ இப்போ எங்கேயோ ஒரு செருப்பு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறல, அந்த நம்பர் அட்ரஸ் மட்டும் எனக்கு சேர்த்து அடிச்சு விடு. நான் வரேன், எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு உன்னை வந்து நான் என்ன பண்ணிவிட்டு வரேன்னு படி. ஏடி உன் புருஷக்காரன் போன வாங்கி பார்க்கவே மாட்டானா? சக்காலத்தி, புருஷங்கார ஃபோனை வாங்கி பார்ப்பானா பார்க்க மாட்டா? கூட்டி கொடுப்பானா உன் புருஷங்காரன் உன்னை? மாரியை கூப்பிடு, நீ காளியை கூப்பிடு, எல்லாத்தையும் சாமியும் கூப்பிடு. என் உசுரோட நீ எனக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்தது மாவள நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவளாக இருந்தால் உன் அட்ரஸ் அனுப்பிச்சி விடு வரேன். அது எந்த செருப்பு கடன் மட்டும் அடிச்சு விட்றி வரேன். வந்து என்ன பண்ணுறன்னு பண்ணிட்டு வரேன்னு மட்டும் பாரு, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறி. ரொம்ப மன உளைச்சலாக பண்ணுறா. இப்பயும் சொல்கிறேன், புரியுதா? அன்பு என்னை விட்டு போக மாட்டான். ஆனால் நீ போ மரியாதையாக சேனலை விட்டு. ஆமாம், என்னை திரும்ப டென்ஷன் படுத்துகிறான். அவன் போகிறான், போகலை, அவன் எவ்வளையோ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் நீ முதல்ல வெளியே போடி சேனலை விட்டு. ஆமாம், என்னவனே நொன்னவனே நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருந்த இடையில வந்த கொலையே பண்ணிடுவான். வந்து தெரிஞ்சு இளம்பிள்ளையில் கண்டுபிடிச்சி வந்து சக்காலத்தி. ஆமாம், அவனை நான் என்ன வேணுமாலும் திட்டுவேன், அடிப்பது நானே, அடைப்பதாக கூட நானே இருக்கட்டும்.